அதை யோசிக்கவே மாட்டீங்க. மத்தியானம் வந்து பேசுங்க. இந்த எச்சமும் வராங்க, அந்த எச்சமும் வராங்க, மத்தியானத்துல பேசுங்க. நான் வாடகை எடுத்துங்க. குழந்தை பெண் குழந்தை உன் பேச்சு அந்த அது மாதிரி விட்டுருவியா? இப்படி உட்கார வச்சுக்க மாட்டீங்க. சென்னையில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு சின்ன குழந்த 2 மணி நேரம் முன்னாடியே ஸ்கூலுக்கு போயிடுது. அதாவது 2:30 வரைக்கும் இந்த ஸ்கூலில் வேறு ஒரு எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்திருக்கு வேறு ஸ்டாண்டர்ட்ஸுக்கு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 2 மணிக்கு தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் மீட்டிங் போட்டு நோட்டீஸில் கொடுத்துட்டாங்க. ஆனால் கூட அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஸ்கூலுக்கு அந்த குழந்தைய அமுச்சு விட்டாங்க. அங்கே இருக்கிற வாட்ச்மேன் என்ன பண்ணியிருக்காரு, 2 மணி நேரம் முன்னாடியே வந்திருக்க நீ ஒன்று உள்ளே விட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய உள்ளே விடவே இல்லை, கேட்டை பூட்டிக்கிட்டார். அந்த குழந்தை ரோடு ஓரமாக அப்படியே நின்றுட்டே இருந்திருக்கு. 2 மணிக்கு தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் போட்டு எல்லாம் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் குழந்தைய பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களோடது. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? எந்த டைம் சொல்லியிருக்காங்களோ அந்த டைமுக்கே கொண்டு வந்து விட்டுட்டு போக வேண்டியதானே. தென் பேரண்ட்ஸுக்கு அப்புறம் ஸ்கூலை நம்பி தான் பேரண்ட்ஸ் வந்துட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அங்கே வந்துட்டு குழந்தை வந்த உடனே இல்லை நான் உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வெளியவே உட்கார வச்சுருந்தா என்ன அர்த்தம்? அது பெண் குழந்தைங்களுக்கு நடக்கிற விஷயங்களை பற்றி தினம் நம்ம நியூஸில் பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை தனியாக வெளியே நின்றுட்டு இருந்து அந்த குழந்தை காணாமல் போச்சுனாலோ இல்லை அந்த குழந்தைக்கு நடக்கக்கூடாது ஏதாவது நடந்துட்டாலோ அதுக்கு யார் பொறுப்பேற்பாங்க? 2 மணி நேரம் முன்னாடியே வந்ததாகவே இருக்கட்டும், அந்த குழந்தை உங்கள் ஸ்கூலில் படிக்கிற குழந்தை தானே, சரின்னு சொல்லி கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே விட்டு இங்கே ஓரமாக உட்காரமா, எக்ஸாம் முடிஞ்சோடனே கிளாஸ்க்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை?